இஸ்ரேல் கடைசி காலத்தின் ஒரு அடையாளம். வாருங்கள், தொடர் வேதாகம பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைதான் இஸ்ரவேலின் அடிப்படையாய் காணப்படுகிறது. பாலைவனமான இந்த தேசம் சோலைவனமாக மாறியதும், கேரளாவை போன்ற மிகச்சிறிய நிலப்பரப்பை கொண்ட இந்த தேசம் உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக விளங்குவதும் இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியமே. காரணம் என்னவென்றால், இவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலத்தின் முன்னடையாளமாக நமக்கு இருக்கிறார்கள். மெசொப்பொத்தேமியா, காமின் குமாரனாகிய நிம்ரோது என்ற பலத்த வேட்டைக்காரன் ஆளுகை செய்த இடம். பாபிலோன் என்ற சாம்ராஜ்யத்தின் தொடக்கமும் அதுதான். முதலாவது சக்கரவர்த்தியாக அறியப்படுகிறவனும் இந்த நிம்ரோது. நதிக்கு அப்புறத்திலே வேறே தேவர்களை சேவித்து கொண்டிருந்த சமூகத்தில் இருந்து ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்து எடுத்தார். ஆபிராமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆண்டவரின் ஆசீர்வாதத்தில் உருவான ஒரு தேசம் இஸ்ரவேல். உலகத்தில் எந்த தேசத்திற்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இஸ்ரவேலுக்கு உண்டு. ஆம், அதன் எல்லைகள் இந்த பூமியை உண்டாக்கின கர்த்தராலே குறிக்கப்பட்டு இருந்தன. சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தியரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாய் இருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்தார். அதனுடைய மிக தெளிவான எல்லைகள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 13வது வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். யோசுவாவின் காலத்தில் தேசம் பங்கிடப்பட்ட போதும் ஆண்டவர் கொடுத்த எல்லைகளை இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எனவே யோசுவா மரித்த பின்பு கானானியரோடு கூட அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆகிலும் கானானியரை முற்றிலும் துரத்திவிட முடியாமல் போயிற்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிமு 1050 நியாயாதிபதிகளின் காலத்திற்கு பின்பதாக எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் கேட்டுக்கொண்டதின் விளைவாக ஆண்டவர் சவுலை அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். மேற்கே பெலிஸ்தியர்களோடும் கிழக்கே அம்மோனியர்களோடும் சவுல் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் அவருடைய ராஜ்யம் வடக்கேயும் கிழக்கேயும் பலவீனப்பட்டே காணப்பட்டது. மிகவும் ஒரு குறுகலான ராஜ்யமாகவே இருந்தது. கிமு 1010 ஆண்டவர் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ஏற்படுத்தினார். 40 வருடங்கள் இஸ்ரவேலை ஆளுகை செய்த ஒரு வெற்றியான ராஜா தாவீது. மேற்கே பிலிஸ்தியர்களையும்
கிழக்கே மோவாபியர்களையும் தெற்கே ஏதோமியர்களையும் முறிய அடித்து வடக்கே ஐப்ராத்து நதி மட்டும் தனது ராஜ்யத்தை விரிவடைய பண்ணினார். ராஜ்யம் தன் கையில் ஸ்திரப்பட்ட பின்பு தன் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையான ஆலயம் ஒன்றை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார் தாவீது. அதற்காக மிக பெரிய அளவிலே செல்வங்களை சேர்த்து வைத்தார். அந்த மகிமையான தேவாலயத்தின் வரலாறும் இஸ்ரவேலின் சரித்திரத்தோடு கூட பின்னி பிணைந்து கடைசி நாட்களை குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.